ස්තුතිවන්ත වෙනවා යාපනයේ ස්වභාවයෙන් ගැන. கர்த்தருடைய நாமத்தை நான் தந்தையோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அது අපේ බයිබල් පාසලේ විශේෂ පාඩමක් කියන්නේ. இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய வேதாம பாடசாலையில் விசேஷத்தான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். බයිබලයේ මූලධර්මයේ පිළිබඳව, வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்களை குறித்து, දෙවියන් වහන්සේ මූලධර්ම පිළිබඳව, தேவனுடைய உபதேசங்களை பற்றி, සුද්ධ ලිවිලි පිළිබඳ මූලධර්ම පිළිබඳව, தேவ வாக்கியங்களை பற்றிய உபதேசம், ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිබඳ මූලධර්මය, இயேசு கிறிஸ்துவின் அவரை பற்றிய உபதேசம், සුද්ධාත්ම වහන්සේ පිළිබඳ මූලධර්මය, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உபதேசம், දූතය පිළිබඳ මූලධර්මය, தேவதூதர்களை பற்றிய உபதேசம், මනුෂ්‍ය පිළිබඳ මූලධර්මය, மனிதர்களை குறித்த உபதேசம், පාපය පිළිබඳ මූලධර්මය, பாவத்தை குறித்ததான உபதேசம், ගැලවීම පිළිබඳ මූලධර්මය, ரட்சிப்பின் உபதேசம், කිතුණු ජීවිතය පිළිබඳ මූලධර්මය, கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றிய உபதேசம், දේව සභාව පිළිබඳ මූලධර්මය, தேவ சபையை பற்றிய உபதேசம், අනාගතයේ සිදුවෙන දේවල් පිළිබඳ මූලධර්මය, எதிர்கால நிகழ்வுகள் காரியங்களை குறித்ததான உபதேசங்கள். මේ දේවල් සභා පාලකවරු පමණක් නෙමෙයි, இதை சபையை நடத்துகிறதான போதகர்கள் மாத்திரமல்ல, සියලුම කිතුණු සභාවල් දැනගත යුතුව තිබෙනවා. எல்லா கிறிஸ்தவ சபைகளும் தெரிந்து அறிந்திருக்க வேண்டும். අද ශ්‍රී ලංකා ජාතික බයිබල් පාසල இன்று இலங்கை வேதாம பாடசாலை මෙවැනි වටිනා පාඩමාලාවල් උගන්වමින් இப்படிப்பட்டதான ஒரு பெருமதியான ஒரு பாட திட்டத்தை படிப்பித்து සභා පාලකවරු පමණක් නෙවෙයි, சபை நடத்துகிறவர்கள் மாத்திரமல்ல, සභායින ඇදහිලිවන්තවල අපි ධෛර්යමත් කරනවා. சபையில் இருக்கிறதான விசுவாசிகளை நாங்கள் தைரியப்படுத்துகிறோம். අපි ශ්‍රී ලංකාව තුළ ආත්මික විප්ලවයක් ඇති කරන්න අවශ්‍යයි. நாங்கள் இலங்கை தேசத்திலே பெரிதான ஒரு எழுப்புதலை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும், விழிப்புணர்வை உண்டு பண்ண வேண்டும். ඒ සඳහා දෙවියන් වහන්සේගේ වචන අපි හරියාකාරව දැනගන්න ඕනේ. ஆகவே நாம் சரியாக தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்க வேண்டும். වර්තමානයේ ජනාධිපති මැතිවරණය ලංකාවේ පවත්වන මේ මොහොතේ எதிர்காலத்திலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறதான இந்த காலத்திலே සභාසා කිතුණුවා කරන ක්‍රියාදාමයන් බයිබලයේ සම්පූර්ණ පටහැනි. சபையில் போதகர்கள் விசுவாசிகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வேதத்துக்கு எதிராக இருக்கிறது. අද බොහෝ මනුෂ්‍ය තීරණ ගන්නේ මානසිකව. இன்னைக்கு அநேகர் தீர்மானிப்பது மாம்சத்திலே. මානසික කියන්නේ පාපයයි. மாம்சம் என்று சொல்லும்போது பாவமா இருக்கிறது. අපි මේ රටේ ජනතාව ඇටියට ආත්මික තීරණ ගන්නවා සෙනඟ. நாம் இந்த தேசத்தின் ஜனங்களாக ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். මේ පිළිබඳව අද දවසේ ශ්‍රී ලංකාවේ කිතුණුවන්ට දැනුවත් වීමක් නැහැ. இன்றைக்கு அநேகருக்கு, இலங்கையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு இதை குறித்ததான எந்த ஒரு தெளிவும் நோக்கமும் இல்லை. ඒ නිසා දේශය තුළ පාපය රජ කරනවා. ஆகவே தேசத்திலே பாவம் ஆளுகை செய்கிறது. ඉතින් ඔබට ආරාධනා කරන අපිට එකතු වෙලා நாங்களும் உங்களுக்கு நாங்கள் அழைக்கிறோம், எங்களோடு சேர்ந்து පාපයට එරෙහිව සටන් කිරීම සඳහා பாவத்துக்கு எதிராக நீங்கள் போராடும்படிக்காக අපිට තිබෙන එකම ආයුධය දෙවියන් වහන්සේගේ වචනය පැහැදිලි කරගෙන எங்களுக்கு இருக்கிறதான ஒரே ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கற்றுக்கொள்வது. ඔබ දේව ගැටවරයෙක් නම් එන්න අපේ බයිබල් පාසලට. நீங்கள் ஒரு போதகராக இருந்தால் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் வேதாம பாடசாலை. ඔබට වෙන විශේෂ පාඩමාලාවක් තිබෙනවා. உங்களுக்கு வேற விசேஷித்ததான வேத படிப்புகள் இருக்கிறது. ලබන මාසේ 3 වෙනිදා පාඩමාලා ආරම්භ කරනවා. வருகிற மாதம் 3ஆம் தேதி நாங்கள் அதை ஆரம்பிக்கிறோம். ඒ වගේම ශිෂ්‍යයෙකුට ඉගෙන ගන්න කැමති නම් ஆகவே அது மாத்திரமல்ல, ஒரு மாணவராக நீங்கள் படிக்க விரும்பினால் බයිබල් ඉගෙන ගන්න. வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ඔබ ශ්‍රී ලංකාව තුළ මහත් පෙරලියක් කරනවා කිතුරිය පෙන්ට යනවා. நீங்கள் இலங்கை தேசத்தில் பெரிதான ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறதான ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவீர்கள். ඒ සඳහා ආත්මයන් වහන්සේ ඔබගේ ආත්මික නිරෝධ කරසේ. அதற்காக ஆவியானவர் உங்களை ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. සියලු දෙනාටම යේසු පිටයි. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சாப்பிடுமா? ஜெபிக்கணும்.